Hi all, welcome back to Zoology Talks. So earlier வந்து maintenance of pregnancy and embryonic development பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஆர் ஸ்டடிங் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ் ஆர் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் seeing all your comments. It is really inspiring me to put more videos. Thanks for supporting. இதே சப்போர்ட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். பார்ச்சுரேஷன் இந்த வேர்டே வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். பார்ச்சுரேஷன்னா நத்திங் பட் சைல்டு பர்த். ஓகேங்களா? ஸோ ப்ரெக்னன்சியோட எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப் த யூட்ரஸ் ஆஃப் த மதர். ஸோ நம்ம புக் டெர்மினாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா the completion of pregnancy and giving birth to the baby is called parturition கொடுத்துருக்காங்க. There are series of events that is going to take place throughout this process. இந்த ப்ராசஸ் முழுக்க நடக்க போது நிறைய அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நடக்குது இந்த பார்ச்சுரேஷன் நடக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேபர் மாதிரியே throughout the period of pregnancy now and then false labor அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது சைல்டு பர்த்துக்கு ரெடியாகிற பெயின் மாதிரியே லேபர் பெயின் மாதிரியே சிவியர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரைன் மசில்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து வலி வரும். அதை வந்து ஃபால்ஸ் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் அண்ட் அதர் டேர்ம் வந்து பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபால்ஸ் லேபர். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி வந்து முடிய போகுது அப்படிங்கிற கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எஸ்ட்ரோஜன் ஆர் ஈஸ்ட்ரோஜன் இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா யூட்ரைன் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த யூட்ரைன் மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது உள்ளார ஃபீட்டஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபீட்டல் பொசிஷன் தலை வந்து கரெக்டாக போய் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். யூட்ரைன் சர்வைக்கல் ரீஜன் ஆர் த பர்த் கேனல் ரீஜனில் போய் அந்த ஹெட் வந்து ஃபிட் ஆகும். அப்புறம் அந்த ஹெட்டோட சைஸும் வந்து கொஞ்சம் மோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பர்த் கேனலோட அந்த ரீஜன் வழியாக அது வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அதோட அப்போ ஒரு தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னா அது கூட கொஞ்சம் ஓவலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இதை மோல்டிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த மோல்டிங் நடக்குது. இந்த மோல்டிங்கை ஃபாலோ பண்ணி இந்த மோல்டிங் வந்து எப்போ நடக்கும் அந்த ஹெட்டு வந்து அந்த சர்வைக்கல் ரீஜியன் ஆர் த பர்த் கேனலை டச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பர்த் கேனல்னால் என்ன சர்வைக்ஸ் ப்ளஸ் வஜைனா வந்து பர்த் கேனல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதை டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிஃப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஸுக்கு பேர் வந்து நியூரோஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபெர்குசான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு 3 நேம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், ஃபெர்குசான் ரிஃப்ளெக்ஸ் ஆர் நியூரோஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸ். ஏன் நியூரோஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா ஸோ இங்கே அந்த யூட்ரைன் மசில்லேருந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகி அது போய் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ண போகுது. நியூரோஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸ் கிடைச்ச உடனே இம்மீடியட்டாக த நியூரோஹைப்போஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்ரி கெட் ஸ்டிமுலேட்டட். நியூரோஹைப்போஃபைசிஸ்னால் என்ன? ஸோ அப்போ இதுக்கு நமக்கு எண்டோக்ரைனாலஜி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ பிட்யூட்ரி கிளாண்டில் 2 போர்ஷன் இருக்குது, 2 லோப் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டீரியர் லோப், இன்னொன்று வந்து போஸ்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோபுக்கு அடினோஹைப்போஃபைசிஸ்னு பேர், போஸ்டீரியர் லோபுக்கு நியூரோஹைப்போஃபைசிஸ்னு பேர். ஸோ இந்த நியூரோஹைப்போஃபைசிஸ் ஸ்டிமுலேட் ஆகுது. ஏன் நியூரோஹைப்போஃபைசிஸ் ஸ்டிமுலேட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நியூரோஹைப்போஃபைசிஸில் 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. என்னென்ன 2 ஹார்மோன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ
வாசோப்ரெசின், ஆக்சிடோசின். வாசோப்ரெசினுக்கு இன்னொரு பேர் ஏடிஹெச், ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன். ஓகே, அதை விட்டுருவோம். நம்ம அது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ ஆக்சிடோசின் அப்படிங்கிறது சைல்டு பர்த் ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு ஒர்க்கும் அது பண்ணுது, அடுத்தது அது பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிடோசின் இம்மீடியட்டாக ரிலீஸ் ஆகி பிளட்டில் வந்த உடனே யூட்ரைன் மசில் எப்பவும் இல்லாததை விட பயங்கரமாக கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இந்த பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரைன் மசில்ஸ் ரிசல்ட்ஸ் இன் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்பல்ஷன்னா என்ன, அப்படியே அந்த ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸ்லேருந்து அப்படியே பிடிச்சி தள்ளப்படுது. அந்த அளவுக்கு அந்த யூட்ரைன் மசில் பவர்ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுதான். அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதுல எண்டில் இந்த ஃபீட்டஸ் வந்து வலிக்கிட்டு எக்ஸ்பெல் ஆகி வெளியே வருது. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம பார்ச்சுரேஷன் ஆர் சைல்டு பர்த் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ஸோ சிம்பிள். ஸோ இந்த மொமெண்ட் இந்த எக்ஸ்பல்ஷன் நடக்கிறதுக்கு இன்னொருத்தரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் டாபிக் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ரிலாக்ஸன் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன். ரிலாக்ஸன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரிலாக்ஸன் வந்து பெல்விக் லிகமெண்ட்ஸ், பெல்விக் ரீஜன்னா என்ன, நம்மளோட இடுப்பு பகுதி இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதியை விலக்கி தரும், ரிலாக்ஸ் பண்ணி தரும். அதனால தான் அதுக்கு பேர் ரிலாக்ஸன் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிலாக்ஸன் வந்து பெல்விக் லிகமெண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுனால அது சைல்டு பர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யார் இந்த ரிலாக்ஸனை வந்து செக்ரேட் பண்ணுறா, நம்ம அகெயின் லாஸ்ட் டாப்பிக்லேயே பார்த்தோம், பிளாசண்டா அப்படிங்கிற ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன் இருக்குது. ஸோ அது வந்து இந்த ப்ரெக்னன்சியோட எண்டில் வந்து ரிலாக்ஸனை செக்ரேட் பண்ணுது. ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பெல்விக் ஜாயின்ஸ் வந்து விலகுது. அது மட்டும் இல்லை, இது ஆம்னியான் அப்படிங்கிற அந்த மெம்பரைன் இருக்குல்லையா, அதையும் ரப்சர் பண்ணுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த சர்வைக்கல் ரீஜியனும் வந்து விலகுது. அதாவது பர்த் கேனால் ரீஜனும் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனுக்கும் இது வந்து இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எல்லாம் கம்பைன்ட் எஃபெக்ட் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளாசண்டாவை பிச்சுக்கிட்டு நம்ம ஃபீட்டஸ் வந்து வெளியே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம சைல்டு பர்த் ஆர் பார்ச்சுரேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இது ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ நர்வஸ் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது, எண்டோக்ரைன் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது, மஸ்குலர் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது ஒரு சீரீஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ். அது ஒன்று தொடர்ந்து ஒன்று நடக்குது. ஸோ திருப்பி பார்த்துடலாம். ப்ராக்ரஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் எஸ்ட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்ட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யூட்ரைன் மசில் கான்ட்ராக்ட் ஆகுது. இது வந்து மோல்டிங் ஆஃப் த ஃபீட்டல் ஹெட் இன்டியூஸ் பண்ணுது. மோல்டிங் நடக்கும்போது பர்த் கேனால் ரிலாக்ஸ் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஒன்ஸ் மோல்டிங் நடக்கும்போதே நியூரோ ஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸ் இன்டியூஸ் ஆகுது. நியூரோ ஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸுக்கு இன்னொரு பேர் ஃபெர்குசன் ரிஃப்ளெக்ஸ், ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது நடந்தால் இமீடியட்டாக பிட்யூட்ரி கிளாண்டோட போஸ்டீரியர் லோபான நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஸ்டிமுலேட் ஆகி அங்கே இருந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஆக்சிடோசினோட கமாண்ட்னால என்ன ஆகுது, யூட்ரைன் மசில்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக கான்ட்ராக்டாக ரிலாக்ஸ் ஆகுது. அட் த சேம் டைம் பிளாசண்டாவும் ரிலாக்ஸனை வந்து செக்ரேட் பண்ணுது. அந்த ரிலாக்ஸன் வந்து என்ன பண்ணுது, அதுவும் பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தோட கம்பைன்ட் எஃபெக்டாக பார்ச்சுரேஷன் நடக்குது ஆர் சைல்டு பர்த் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் பார்ச்சுரேஷன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா அந்த ஆம்னியான் வந்து ரப்சர் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த ஆம்னியான் ரப்சர் ஆகி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வெளியே வர்றது தான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் லேபர். சரிங்களா? ஸோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வெளியே வந்துருச்சுனாவே பார்ச்சுரேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒன்று ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்துருச்சு அப்படின்னாவே ஃபீட்டஸ் அதை ஃபாலோ பண்ணி ஃபீட்டஸ் வெளியில் எக்ஸ்பெல் ஆகிடும். ஸோ அந்த ஃபீட்டஸ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய பிளாசண்டா எல்லாமே வந்து யுட்ரைன் ரீஜன்லேருந்து அட்டாச் ஆனதெல்லாம் பிச்சுட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பார்ச்சுரேஷனில் இருக்கக்கூடிய ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லாக்டேஷன். அந்த டேர்மே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. லாக்டேஷன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட். சரிங்களா? ஸோ இந்த லாக்டேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, அகெயின் அ கம்பைன்டு எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி முடிய போகிற டைமில் எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்,
ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் அப்படிங்கிற இந்த 3 ஹார்மோன்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைப்போதலாமஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் இம்மீடியட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டர் வந்து ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்ரி, அதாவது அடினோ ஹைப்போஃபைசிஸ், அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. எதுக்காகனா டு செக்ரேட் ப்ரொலாக்டின். சரிங்களா? இந்த நமக்கு தெரியும் 6 ஹார்மோன் செக்ரேட் பண்ணும் ஆன்டீரியர் பிட்யூட்ரி. அதில் ஒன் ஆஃப் த ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொலாக்டின். இந்த ப்ரொலாக்டின் தான் இந்த லாக்டோஜெனசிஸ் ஆர் த மில்க் ப்ரொடக்ஷனில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொலாக்டின் மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் இருக்கார். அதான் நம்ம வந்து ஆல்ரெடி பேச்சுரேஷன்லேயே பார்த்தோம், ஆக்சிடாசின். ஆக்சிடாசின் என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணுது. லெட் டவுன் அப்படின்னா அந்த மேமரி கிளாண்டில் இருக்கிற மில்கை வெளியேற்றுறது, லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ். பேச்சுரேஷன் நடந்த உடனே மேமரி கிளாண்ட்ஸ்லேருந்து மில்க்கு எஜெக்ட் ஆகுது. ஆக்சிடாசின் தலைவன் சாதாரண ஆள் இல்லைங்க. ஸோ இது மட்டும் பண்ணலை, அது இமீடியட்டாக எம்டியான அந்த யூட்ரஸை வந்து ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸுக்கு கொண்டு வருது. ஏன் ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ்? ஃபீட்டஸ் வளர்ந்துட்டுருக்கும்போது மதரோட யூட்ரஸ் 20 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ அவ்வளோ பெருசாக ஆகுமா. அவ்வளோ பெருசாக இருக்க யூட்ரஸாக மறுபடியும் ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸு கொண்டு வரதும் தலைவனோட வேலை தான், அதாவது ஆக்சிடாசினோட ரோல். ஆக்சிடாசின் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்து வரணும்? பேச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, அதுக்கப்புறம் கன்வெர்ட்டிங் த யூட்ரஸ் டு ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ் அப்படிங்கிற அந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த கொலஸ்ட்ரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது என்ன? பேச்சுரேஷன் நடந்து குழந்தை பிறந்து இம்மீடியட்டாக கொஞ்ச நேரத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மில்கை தான் நம்ம கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். அது சில நாட்கள் வரையும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அந்த இன்ஃபேண்ட்டுக்கு தேவையான, இப்போ நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? இன்ஃபேண்ட். எஸ், இனிமேல் அது ஃபீட்டஸ் கிடையாது, வெளியில் வந்தோடனே அதுக்கு பேர் இன்ஃபேண்ட். தமிழில் வந்து பச்சிளம் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேண்ட்டுக்கு தேவையான இம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லா நெசசரி நியூட்ரியன்ஸும் வந்து அந்த கொலஸ்ட்ரமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? இது ஒரு எல்லோயிஷ் கலரில் இந்த மில்க் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் IgA அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆன்டிபாடி இருக்குது, இம்யூனோகுளோபுலின் A. அதுக்கப்புறம் விட்டமின் ஏ நிறையா இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபேட்டே சுத்தமாக இல்லை. மற்ற மில்கை கம்பேர் பண்ணும்போது லாக்டோஸ் இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபேண்ட்டோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த பூஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த இன்ஃபேண்ட்டோட இம்யூன் சிஸ்டம் மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ் இந்த கொலஸ்ட்ரமில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த கொலஸ்ட்ரமை வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃபேண்ட்ஸுக்கு மதர் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸு, ஆன்டிபாடி, அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ், ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி, இதெல்லாமே இருக்கிறதுனால அந்த இன்ஃபேண்ட்டுக்கு, அந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் வேறு எந்த ஃபுட்டுமே தேவையில்லை, வேறு எந்த அடிஷ்னல் ஃபுட்டு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்கிற விதமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1st வீக் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த அவேர்னஸை இந்த வீக்கில் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் இல்லைங்களா? ஸோ இந்த காலமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணுன்னாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Zoology Talks. Please do share, subscribe and support Zoology Talks. Thank you.